ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி அவரைக்கொட்டை காரக்குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நைட்டே அவரைக்கொட்டை நான் ஒரு 1/4 கிலோ ஊற வச்சுருக்கேன். நைட்டே ஊறின பிறகு ஊற வச்சுருங்க. ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி தேவையான அளவு வெங்காயம் போட்டு 2 வெங்காயம் நல்லா நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். 2 தக்காளி, 1 ஸ்பூன் மிளகாத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அப்புறமா தேங்காய், ஒரு அரை மூடி தேங்காய், சின்னதாக வச்சுருக்கேன். அரை மூடி தேங்காய், ஒரு எலுமிச்சை சைஸ் புளி. இது காரக்குழம்புனா கொஞ்சம் புளிப்பு இருந்தால் பெருசாக காரம் தெரியாது. ஆட்டுறப்ப கொஞ்சம் சீரகம், சோம்பு போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இது நம்ம குக்கரில் செய்ய போகிறோம். எங்களுக்கு இன்றைக்கி காலைல டைம் ஆகிடுச்சதுனால குக்கரில் வேக வைக்கிறேன். நீங்கள் பேனில் கூட செஞ்சுக்கலாம். இப்போ குக்கரில் கடுகு ஊற்றி சீரகம், கொஞ்சம் வெந்தயம், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டுக்கோங்க. பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. கொட்டை கேஸ், அதுக்காக நம்ம பெருங்காயத்தூள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிறோம். கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு வெங்காயம் 2 வெங்காயம் இதை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அது சேர்த்துக்கலாம். வெங்காயம் கண்ணாடி பதத்தில் வர வரைக்கும் நல்லா வதக்குங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொத்தமல்லி போடுங்க. கொத்தமல்லி போட்டால் இது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். அது வெங்காயத்துக்கு அப்புறமா கொத்தமல்லி போட்டால் தான் இன்னும் டேஸ்ட்டு அதிகமாக இருக்கும். 2 தக்காளி போட்டு மஞ்சள்தூள், மிளகாத்தூள், நம்ம அதிலே 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கோம். இல்லை இன்னும் தேவையான அளவு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். நான் இதில் 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். நீங்கள் உங்களுக்கு எப்படி காரமோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. மிளகாத்தூள் ஆட் பண்ணிட்டு இதெல்லாம் சேர்ந்து நல்லா தக்காளியெலாம் நல்லா மசிஞ்சதாக ஊட்டுங்க. என்கிட்ட கத்திரிக்காய் 2 கத்திரிக்காய் இருந்தது, அதனால் அதை நான் போட்டிருக்கேன். உங்கள்கிட்ட கத்திரிக்காய் இருந்தால் போடலாம், இல்லை முள்ளங்கி இருந்தாலும் போடலாம். எதுவுமே இல்லைனாலும் கூட அது அப்படி வச்சா நல்லாயிருக்கும். இந்த மாதிரி மிக்ஸியில் அரைச்சி ஊற்றிட்டு தண்ணி சேர்க்காமல் ஃபஸ்ட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்புறமா கொட்டையை போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இது நீங்கள் ரொம்ப நேரம் தாளிக்கணும் அவசியம். நம்ம குக்கரில் வைக்கிறதுனா டக்கு நீங்கள் வேலை செஞ்சிடலாம். கொட்டையை போட்டு நல்லா வதக்கி எடுத்துகிட்டு 3 விசில் விட்டு இறக்கிடுங்க. 3 தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு உப்பு போட்டு விசில் வச்சுருங்க. 3 விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிட்டு மேலே கொத்தமல்லி தழை தூவி போட்டிங்கன்னா நம்மளுக்கு டேஸ்ட்டான அவரைக்கொட்டை காரக்குழம்பு ரெடி. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பசங்களுக்குலாம் இப்படிலேருந்து கொடுத்தா தான் கேஸில் எதுவும் வராமல் இருக்கும். இல்லை பூண்டை ஸ்கிப் பண்ணிக்க, நீங்கள் பூண்டை ஆட் பண்ணிக்கோங்க. இது சுட சுட சாதத்துக்கு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.